வணக்கம். வணக்கம் அங்கிள். எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கும் அங்கிள். உங்களை வாழ்த்தி இந்த சிறுவர் தோட்டம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தேங்க்யூ அங்கிள். ஆமென். இன்றைய நாள் அங்கிள் இன்னைக்கு ஒரே ஒரு மைக் அங்கிள் ஒர்க் ஆகுது, மீதி எந்த மைக்கும் ஒர்க் ஆகல அங்கிள். கொஞ்சம் அப்படியா? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அங்கிள். சரி, பரவாயில்ல. இருக்கிறதை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசத்தோடு மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பியுங்கள். ஜெபத்தோடு இன்றைய நாளிலும் என்னென்ன நிகழ்ச்சிகள் வர இருக்கிறது அது பிரீஃபாக எங்களுக்கு சொல்ல முடியுமா? இன்னைக்கோட ஹோஸ்ட் வந்து லின்சி தான். என்னையோட ஹோஸ்ட். இன்னைய ஹோஸ்ட் லின்சியா? ஹாய் லின்சி. ஹாய் அங்கிள். பியூட்டிஃபுல். நல்ல அழகா இருக்கிறீங்க லின்சி. தேங்க்யூ அங்கிள். ஸோ what you going to do? என்ன செய்ய இருக்கிறீர்கள் என்று? 3 பாட்டு, ஒரு ஸ்கிட், ஒரு ஸ்கிட், 3 பாட்டு, ஒரு டான்ஸ், பைபிள் ரீடிங், then பிரேயர். வாவ். எஸ் சாங். ஓகே ஓகே. God bless you மகள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அங்கே ஆரம்பியுங்கள் சிறுவர் தோட்டம் நிகழ்ச்சியை. ஓகே அங்கிள். பிரேயர். எஸ்பா எல்லாரும் ஆசீர்வதிங்க. எஸ்பா எஸ்பா இந்த ப்ரோக்ராம் நடத்துகிற அந்த ஆன்ட்டிக்கும் அந்த அங்கிளையும் ஆசீர்வதிங்க. எஸ்பா எஸ்பா இந்த எந்த தடையும் வரவே கூடாது. எஸ்பா எஸ்பா நாங்கள் பாடுற பாட்டுங்கள்லாம் ஆசீர்வதிங்க ஏசப்பா. இந்த ப்ரோக்ராம் ஆசீர்வதிங்க ஏசப்பா. நாங்கள் எங்கள் கூட முழுவதும் இருங்க ஏசப்பா இந்த ப்ரோக்ராம் முடிக்கிற வரைக்கும். ஆமென். பைபிள் ரீடிங் பை பர்சி. சங்கீதம் 139. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். நீர் என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீ அறிந்திருக்கிறீர். முற்பக்கத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உன் கரத்தை என் மேல் வைக்கிறீர். ஆமென். கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் சாங். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என்னேசையா அல்லேலூயா, என்னேசையா அல்லேலூயா, என்னேசையா அல்லேலூயா, என்னேசையா அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. எவ்வேளையும் ஐயா நீர்தானே, எவ்வேளையும் ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என்னேசையா அல்லேலூயா, என்னேசையா அல்லேலூயா, என்னேசையா அல்லேலூயா, என்னேசையா
அல்லேலூயா என் சிநேகமும் நீரே என் ஆசையும் நீரே என் சிநேகமும் நீரே என் ஆசையும் நீரே என் எல்லாமே ஐயா நீர்தானே என் எல்லாமே ஐயா நீர்தானே உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு என்னேசையா அல்லேலூயா என்னேசையா அல்லேலூயா என்னேசையா அல்லேலூயா என்னேசையா அல்லேலூயா இம்மையிலும் நீரே மறுமையிலும் நீரே இம்மையிலும் நீரே மறுமையிலும் நீரே என்னாலுமே ஐயா நீதானே என்னாலுமே ஐயா நீதானே உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு என்னேசையா அல்லேலூயா என்னேசையா அல்லேலூயா என்னேசையா அல்லேலூயா என்னேசையா அல்லேலூயா. அடுத்த பாடலாக கொடுக்கப்பட்டார் என்ற பாடலை பாடுவோம். கொடுக்கப்பட்டார் கொடுக்கப்பட்டார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் பிறந்து விட்டார் பிறந்து விட்டார் நமக்கு ஒரு பாலகன் பிறந்து விட்டார் கொடுக்கப்பட்டார் கொடுக்கப்பட்டார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அவர்தான் அதிசயமானவரே ஆலோசனை கர்த்தரே அவர் நாமம் அதிசயமானவரே ஆலோசனை கர்த்தரே வல்லமையுள்ள தேவரவர் என்றென்றும் நம்மோடு வாழ்பவரே கொடுக்கப்பட்டார் கொடுக்கப்பட்டார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் பிறந்து விட்டார் பிறந்து விட்டார் நமக்கு ஒரு பாலகன் பிறந்து விட்டார் கொடுக்கப்பட்டார் கொடுக்கப்பட்டார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அவர் தாவீதின் கிளையானவரே யூதராஜ சிங்கமே அவர் தாவீதின் கிளையானவரே யூதராஜ சிங்கமே என் வாழ்வில் சொந்தமாயானவரே யாவர்க்கும் ரட்சிப்பை தருபவரே கொடுக்கப்பட்டார் கொடுக்கப்பட்டார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் பிறந்து விட்டார் பிறந்து விட்டார் நமக்கு ஒரு பாலகன் பிறந்து விட்டார் கொடுக்கப்பட்டார் கொடுக்கப்பட்டார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஸ்பெஷல் சாங் ஒன்று கேட்போம். நீ கூட நான் பார்த்துக்கிறேன்.
Christmas song. விண்மீதில் மா சந்தோஷம் ஓ லா 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 மண் மீது சமாதானம் மா விண்மீதில் மா சந்தோஷம் அவளை அடிக்காத மண் மீது சமாதானம் விண்ணின் மாமைந்தன் மண்ணில் பிறந்தார் என்னில் அடங்கா இன்பம் பொங்கவே விண்ணின் மாமைந்தன் மண்ணில் பிறந்தார் என்னில் அடங்கா இன்பம் பொங்கவே மாபாவியவரையும் மன்னித்திடவே மோட்சத்தின் மகன் பிறந்தார் மாபாவியவரையும் மன்னித்திடவே மோட்சத்தின் மகன் பிறந்தார் ஓடாத மகிமையினை துறந்தவரா மாடரையில் அவதரித்தார் மகிமையினை துறந்தவரா மாடரையில் அவதரித்தாரா விண்மீதில் மா சந்தோஷம் ஓ லா 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 மண் மீது சமாதானம் விண்மீதில் மா சந்தோஷம் ஓ லா 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 மண் மீது சமாதானம் இதுவரை புவியினில் இயேசுவை போல் ராஜாக பிறக்கவில்லை இதுவரை புவியினில் இயேசுவை போல் ராஜாகர் பிறக்கவில்லை இருள் நீக்கிடும் ஒளி சுடராம் இன்னலகற்றிடும் தேவமகனாம் இருள் நீக்கிடும் ஒளி சுடராம் இன்னலகற்றிடும் தேவமகனாமா விண்மீதில் மா சந்தோஷம் ஓஹோ லா 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 மண் மீது சமாதானம் மண் மீது சந்தோஷம் ஓ லா 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 மண் மீது சமாதானம் விண்ணின் மாமைந்தன் மண்ணில் பிறந்தார் என்னில் அடங்கா
இன்பம் பொங்கவே விண்ணின் மாமைந்தான் மண்ணில் பிறந்தாய் என்னில் அடங்கா இன்பம் பொங்கவே விண்மீதில் மா சந்தோஷம் ஓ லா 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 மண் மீது சமாதானம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவனா இருக்கு
ஒரு நாடகத்தை பார்ப்போம். கதையின் தலைப்பு ஆற்றோரம். முத்துவும் ரவியும் ஆற்றில் நீந்தி குளிக்க புறப்படுகிறார்கள். டேய் வாடா, ஆசையா இருக்கடா, ஆற்றுல குளிக்கலாம்டா. நம்ம 2 பேருக்கும் இன்னைக்கு லீவு தானே, வேற வேலை என்ன இருக்கு, வா போலாம். டேய் செம்ம ஜாலியா இருக்கும்டா. எனக்கு அவ்வளோ நீந்த தெரியும், சொல்லி தெரியா? நான் உனக்கு சொல்லி தரேன்டா. ஜாலியா நீந்த. 2 சிறுவர்களும் வேடிக்கை பார்த்து கொண்டே ஆற்றுக்கு சென்றார்கள். அன்று ஆற்று தண்ணீர் சற்று வேகமாய் ஓடிக்கொண்டிருந்தது. எல்லோரும் கரையில் இறங்கி குளித்துக் கொண்டிருந்தார்கள். சிறுவர்கள் சற்று துடுக்காக துள்ளி விளையாடினார்கள். நீந்துவதில் அதிகம் பிரியமுள்ளவர்கள். ஆகவே இருவரும் போட்டி போட்டு கொண்டு நீந்தினார்கள். தங்களது திறமையை காட்ட வேண்டாமா? தரையில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்கள் கைத்தட்டி ஊக்குவித்தார்கள். சிறுவர்கள் இருவரும் நற்றாற்றில் நீந்திக் கொண்டிருந்தார்கள். அக்கறை சேர முயன்றனர். ஆனால் முடியவில்லை. கைகள் கால்கள் எல்லாம் சோர்ந்து போயின. ஆற்றின் நடுவில் வேகம் அதிகம். தண்ணீரை எதிர்த்து போக முடியவில்லை. பாவம், கீழே மூழ்கி பிறகு சற்றே சமாளித்து கொண்டு மேலே வந்து தங்கள் கைகளை அசைத்து ஏதோதோ செய்கின்றனர். தண்ணீர் அடித்து கொண்டு போகவே இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே ஆற்றோடு போனார்கள். முடிவு நெருங்கி விட்டது என்று தெரிந்ததால் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து திண்டாடி கொண்டிருந்தனர் இருவர். அந்நேரத்தில் கரையோரமாக ஒரு பெரியவர் நடந்து போய் கொண்டிருந்தார். திடீரென்று 2 சிறுவர்கள் உயிர் போக கத்துவதை கேட்டார். 2 கரங்கள் தன்னை அழைப்பதை கண்டார். பெரியவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. யோசிக்க நேரமில்லை. உடனே ஆற்றில் குதித்தார். வேகமாக நீந்தினார். நீந்துவதில் அனுபவம் மிகுந்த அந்த பெரியவர் சரியான நேரத்தில் சாகப்போன ஒரு சிறுவனது கரங்களை பிடித்து கொண்டார். அவன் வேறு யாரும் இல்லை, அந்த பெரியவரின் மகன்தான். ஐயோ மகனே, நீயா என்று பதறிக்கொண்டே மகனின் கைகளை தோளில் போட்டு கைலாகு கொடுத்தவாறு நீந்தினார். மகனை காப்பாற்ற மன நிம்மதியோடு நீந்தினார். அடுத்த வினாடியில், ஐயோ என்னை யாராவது காப்பாத்துங்களேன், ஐயோ காப்பாத்துங்க சத்தம், ஐயோ என்னை காப்பாற்றுங்கள் என்று அலறிக்கொண்டு ஆற்றோடு போகும் பையனின் அழுக்குரல் கேட்டது. திரும்பி பார்த்தார். ஐயோ சாக போகிறேனே, என்னை பிடியுங்கள் என்ற கூக்குரல். யோசிக்க நேரமில்லை. தண்ணீரின் வேகம் அதிகரிக்கின்றது. தன் அருமை மகனை கைவிட்டால்தான் மற்ற அந்த பையனை காப்பாற்ற முடியும். யாரை காப்பாற்றுவது என்பது கேள்வி. பெற்ற மனம் பித்தல்லவா? தத்தளித்தார். ஆனால் தாமதிக்கவில்லை. சற்றென்று தனது ஒரே மகனை விட்டுவிட்டு மற்றவனை பிடித்து கொண்டார். அவன் யார் பெற்ற மகனோ? அனாதை பையன். பெரியவர் அவனது கைகளை தனது தோளின் மேல் போட சொல்லி மெதுவாக நீந்துகிறார். நீந்தும் போதே தன்னால் கைவிடப்பட்டு தவித்து கொண்டு தண்ணீரில் முழுகும் தன்னருமை மைந்தனை பார்க்கின்றார். தந்தையின் மனம் என்ன பாடுபடும்! கைவிடப்பட்ட மகன் தண்ணீரில் மூழ்கி மாளும் போது தந்தையின் மகன் என்ன பாடுபடும்! கைவிடப்பட்ட மகன் தண்ணீரில் மூழ்கி மாளும் நேரத்தில் இருள் சூழ்ந்து விட்டது. அலைகள் அவன் தலைக்கு மேல் புரண்டு போகிறது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. கடைசி முறையாக தந்தையை பார்க்க முயல்கிறான். ஆனால் தந்தை தன்னை பார்க்காமல் தனது நண்பனை காப்பாவதை காண்கிறான். தந்தையின் முகம் மறைக்கப்பட்டு போகையில், அப்பா அப்பா, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கத்திக்கொண்டே நீரில் மூழ்கி மறைகிறான். கரை சேர்ந்த தந்தை கரை சேர்ந்த கண்கள் மகனை பார்க்கிறார்.
அவனுடைய உள்ளம் உடைக்கப்படுகிறது, கண்களில் கண்ணீர் பொங்கிற்று. ஏன் ஐயா, என் மகனை நான் கைவிட விட்டு கரை சேர்ந்த தந்தை கரை சேர்ந்த முத்துவை பார்க்கிறார். முத்துவின் கண்களில் கண்ணீர் பொங்கிற்று. ஏன் ஐயா உங்கள் மகனை கைவிட்டீர்கள்? உன்னை காப்பாற்றதான் மகனே. முத்துவுக்கு ஒன்றும் புரியவில்லை. பெரியவரின் பேரன் அவன். உண்மை ஐயா, உங்களுடைய மகளை காப்பாற்றாமல் என்னை ஏன் காப்பாற்றினீர்கள்? உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. உங்கள் மகளை நீங்க காப்பாற்றிருக்கலாம்ல, ஏன் ஐயா என்னை காப்பாற்றினீங்க? தம்பி, வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தன்னை காப்பாற்ற தனது ஒரே மைந்தனை சிலுவையில் கைவிடப்பட்ட அன்பு தேவ அன்பு, மாறாத அன்பு, அது புத்தி கெட்டாத அன்பு. இந்த அன்புதான் உயர்ந்த அன்பு. இந்த மாபெரும் உண்மையை முத்து கண்டு கொண்டான். அந்த தூய அன்புக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். மறக்கவில்லை, மறக்க முடியுமா? முத்து கடவுளின் அன்பை எண்ணி எண்ணி கண்ணீர் சொரிந்தவனாக தெய்வ திருப்பணியில் ஈடுபட்டான். தூதர்களும் பாடல் பாடிட தூங்கு தூங்கு சர்வ வல்லவா, சர்வலோகம் வாழ்த்தி போற்றிட. Mary's daughter Jesus Christ was born on Christmas Day. Mary's daughter Jesus Christ was born on Christmas Day. மேய்ப்பர்களின் முன்னே தூதன் தோன்றினான், இயேசு பாலன் பிறந்த செய்தி கூறினான். மேய்ப்பர்களின் முன்னே தூதன் தோன்றினான், இயேசு பாலன் பிறந்த செய்தி கூறினான். மண்ணுலகின் மன்னவரே, மானிடரை மீட்டிடவே மாந்தரானிரோ. மண்ணுலகின் மன்னவரே, மானிடரை மீட்டிடவே மாந்தரானிரோ. சின்னஞ்சிறு தொட்டு சின்ன மாட்டு கொட்டு, சின்ன பாலனை சுராஜன் செல்லமாக தூங்க. சின்னஞ்சிறு தொட்டு சின்ன மாட்டு கொட்டு, சின்ன பாலனை சுராஜன் செல்லமாக தூங்க. தூங்கு தூங்கு தேவ பாலகா, தூதர்களும் பாடல் பாடிட. தூங்கு தூங்கு சர்வ வல்லவா, சர்வலோகம் வாழ்த்தி போற்றிட. என்னை மீட்ட மன்னனுக்கு புல்லனை தானோ, பொன் பொருள் பரிசு உமக்கு போதுமோ. என்னை மீட்ட மன்னனுக்கு புல்லனை தானோ, பொன் பொருள் பரிசு உமக்கு போதுமோ. மண்ணுலகின் இரட்சகரே, மானிடரை காணிக்காய ஏற்றுக்கொள்ளுமே.
மண்ணுலகின் ரட்சகரே மனிதரை காணிக்காய ஏற்றுக்கொள்ளுமே. சின்ன சிறு தொட்டு சின்ன மாட்டு கொட்டு சின்ன பாலனை சுராஜன் செல்லமாக தூங்க. சின்ன சிறு தொட்டு சின்ன மாட்டு கொட்டு சின்ன பாலனை சுராஜ் செல்லமாக தூங்க. தூங்கு தூங்கு தேவ பாலகா தூதர்களும் பாட பாடிட. தூங்கு தூங்கு சர்வ வல்லவா சர்வலோகம் வாழ்த்தி போற்றிட. Mary's birth child Jesus Christ was born on Christmas Day. Mary's boy child Jesus Christ was born on Christmas Day. Pray by Percy. பிளஸி. ஓகே லின்சி, இப்பொழுதுதான் உங்களோட குரல் கேட்குது. லின்சி. ஹலோ அங்கிள். ஓகே, உங்களோட மைக்ரோஃபோன் கொஞ்ச நேரம் வேலை செய்யலை, அதனால் உங்களுடைய குரல் எனக்கு கேட்கல. லின்சி, உங்களை வாழ்த்துகிறோம். மிக அழகாக இந்த நிகழ்ச்சியை எடுத்து வந்தீர்கள். பேசுங்க, உங்களோட முதல் பேசுனது எனக்கு கேட்கல அங்கிளுக்கு. ஹலோ ஹலோ லின்சி, இன்றைய நாளில் நீங்கள் இதை தொகுத்து வழங்கியிருக்கிறீர்கள். நன்றாக இருந்தது. பியூட்டிஃபுல், அழகாக இருக்கிறீர்கள். சொல்லுங்கள், நாடகம் நன்றாக இருந்தது. பிளஸி மற்றும் பேசி எல்லோருமே கெட்ஸி மிக அழகாக நடனமாடினார்கள். உங்களுடைய ட்ராமா நல்லா இருந்தது. சொல்லுங்கள், ட்ராமா யார் எங்கிருந்து எடுத்தீர்கள் இந்த நாடகம்? புக்லேருந்து எடுத்தோம். புக்லேருந்து எடுத்தீங்களா? நன்றாக இருந்தது, நன்றாக நடித்தார்கள். கேட்கல. ஜோனாத்தை எடுத்தாங்களா? சரி, ஜோனாத்தை மிக அற்புதமாக வழி நடத்தி கொண்டிருக்கார்கள். சரி, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். யார் என்றோடு பேசலாம்? ஃபர்ஸ்ட் பிளஸியோட பேசுவோமா? ஹாய் பிளஸி. ஹலோ ஹலோ. கிறிஸ்மஸ் கலர் போட்டிருக்கீங்க இன்றைக்கு, சட்டை கிரீன். வெரி குட். இன்னும் ஒரு மாதம் இருக்கிறது. நத்தார், அதாவது கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிகள் வர இருக்கின்றது. இனி வரும் நாட்களில் ஒவ்வொரு வாரமும் அந்த நிகழ்ச்சிகளை எடுத்து வாருங்கள். அது மாத்திரமல்ல, ஃபைனலஸாக நாங்கள் கிறிஸ்மஸ் நாளில் ஒரு முதல் ப்ரோக்ராம் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமாக இருக்குமென்று நான் நம்புகிறேன். அப்படியா? அதுக்காக ப்ரிப்பரேஷன் இப்பவே ஒரு 2-3 சாங்ஸ் கிறிஸ்மஸ் தான் அங்கிள் பாடுறோம். ஆமாம், அதான் பார்த்தேன் நான். அதை அழகாக பாடினீர்கள். அந்த கடைசி ப்ரோக்ராம் ஃபுல்லாக கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமாக இருந்தால் நலமாக இருக்கும். அந்த நேரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் நேபர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு நாங்கள் உற்சாகப்படுத்துவோம் அந்த ப்ரோக்ராமில். ஓகேயா? ஓகே, சரி. யாரோட அடுத்து பேசலாம்? டென்சியோட பேசலாம். ஹலோ அங்கிள். ஹலோ டென்சி. நல்லா எப்படி இருக்கீங்க அங்கிள்? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஒரு மைக்ரோஃபோன் தான் வேலை செய்து, இருந்தாலும் பரவாயில்ல. கர்த்தர் அவருடைய நாமம் மகிமைப்பட்டது. நீங்கள் இருக்கிறதை கொண்டு பெரிய காரியங்களை செய்திருக்கிறீர்கள். நன்றிகளும் வாழ்த்துக்களும். டென்சி, நீங்கள் இன்னுமாக
பிள்ளைகளை உங்களுக்கு கீழே இருக்கிற பிள்ளைகளை நன்றாக ஒழுங்குபடுத்துகிறீர்கள். மிக மகிழ்ச்சி. அங்கிள் இந்த வாரமே ஃபுல்லா இவங்க எல்லாருக்குமே உடம்பு சரியாம போயிடுச்சு. இந்த 5 பேருக்குமே 5 பேருக்குமே உடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லை. ஆனா இன்னும் ஃபீவர், எல்லாருக்குமே ஃபீவர். ஆஹா, இவங்க 5 பேருக்குமே எல்லாருக்குமே ஃபீவர். ஃபுல் இந்த வீக் ஃபுல்லாவே இவங்க 5 பேருக்குமே ஃபீவர் அங்கிள். அப்படியா? ஆனா எனக்கு பார்க்க அல்லது நேயர்களுக்கு பார்க்க அப்படி தெரியலையே. மிக மகிழ்ச்சியாக ஹாப்பியா இருக்கிறாங்களே. இப்போ கொஞ்சம் எல்லாம் ஆல்ரைட். கிளாடிக்கு கொஞ்சம் இப்ப எல்லாருமே ஆல்ரைட்டா தான் இருக்காங்க அங்கிள். இப்போ கிளாடிக்கு மட்டும் தான் கோல்ட். மருந்து போட ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. ரொம்ப அடம் பிடிக்கிறாங்களா? அங்கிள் தான் வந்து மருந்து கொடுக்கணும். அங்க கிளாடி வாங்க. ஹலோ அங்கிள். ஏன் மருந்து சாப்பிடுறீங்களா? இல்ல கசக்குதா? ஆமா அங்கிள். தேன் ஹனி தேனை கொஞ்சம் முதனுக்கு சாப்பிட்டுட்டு மருந்தை குடிச்சிட்டு அப்புறமா தேனை சாப்பிடுங்க. வாமிட் வரும். தேன் சாப்பிட்டாவா? தேனை கொடுத்துட்டு தேன் முதல்ல ஒரு ஸ்பூன் தேனை சாப்பிட்டுட்டு அப்புறமா மருந்து எடுத்துட்டு திரும்பமா தேனை சாப்பிடுங்க. ஓகே அங்கிள். ஓகே, வெரி குட் குட் கேர்ள். கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் மகள். சரி, கிளாடிக்கு சுகம் வந்துட்டது. யார் அடுத்ததா யாரோட பேசலாம்? பெர்சி அங்கிள். பெர்சி, ஹலோ அங்கிள். நன்றாக ட்ராமா பண்ணீங்க, நல்லா நடித்தீங்க, நல்லா ஸ்விம் பண்றீங்க. தேங்க்யூ அங்கிள். ஆமேன் ஆமேன். உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? எனக்கு தெரியாது அங்கிள். ஓகே, பியூட்டிஃபுல். என்ன இடத்துல வேணா நீச்சல் அடிக்கலாம். அழகாக அந்த ட்ராமாவில் பங்கு பெற்றீர்கள். ஸோ ஹாப்பி. இன்னுமாக உற்சாகப்படுத்துகிறோம். இனிவர நிகழ்ச்சியிலே நீங்கள் நல்லாக மன மகிழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுங்க. உங்களோட பேரண்ட்ஸுக்கும் நாங்கள் இந்த இடத்துல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ அங்கிள். தேங்க்யூ. நன்றி. யாரோட பேசலாம் அப்புறம்? கெஸ்ஸி அங்கிள். ஹலோ அங்கிள். கெட்ஸி, நீங்க ஒரு இடத்துல நிக்க மாட்டீங்களா? எல்லாரையும் அடிச்சுட்டே வர அங்கிள். இப்பதான் ஒரு போட்டு உட்கார வச்சோம். ஆமென். கெட்ஸி, you are so happy. How you feel today? பரவாயில்லையா? உங்களுக்கு இப்போ எல்லாம் சுகமாயிட்டது. மிக மகிழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றீர்கள். ஸோ ஹாப்பி. நீங்கள் சிரித்ததாலே எங்களுக்கு நன்றாக இருந்தது. நீங்கள் ஒரு இடத்துல உங்களை நிப்பாட்டி வைக்கிறதே பெரும் சிரமம் டென்சிக்கு. பியூட்டிஃபுல். தேங்க்யூ பிள்ளைகளே. மீண்டும் அடுத்து பாய் சொல்லலாமா? ஓகே அங்கிள். ஓகே. 1 2 3. ஆமேன். அருமையான பிள்ளைகள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களே, பார்வையாளர்களே, நிச்சயமாக நீங்களும் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை கொண்டு வரலாம். அதுக்கேற்ற ஒழுங்குகள் உங்களுக்கு நாங்கள் செய்திருவோம். இந்த நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் உங்களுக்கு சொல்ல வருகின்றது என்னவென்றால், குடும்பத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்க உங்கள் பிள்ளைகளுக்கு உற்சாகப்படுத்துங்கள். நீங்கள் மாத்திரம் பார்க்காதபடி உங்கள் வீட்டில் இருக்கிற சிறுவர்கள் சிறுமிகளோடு சேர்ந்து பார்க்க ஒரு சந்தர்ப்பத்தை, வாய்ப்பை கொடுங்கள். நிச்சயமாக அவர்களுக்குள்ளே இருக்கிற இந்த தாளந்துகள் கர்த்தருடைய வார்த்தையை பல வடிவங்களில் எடுத்து வருவதற்கு உதவியாக இருக்கும். அப்படியால் அடுத்த முறை நீங்களும் இந்த வல்லமையின் அலைகளில் ஒரு காணொளியில் உங்களால் வர முடியும். நிச்சயமாக கர்த்தர் உதவி செய்வார். மீண்டும் அடுத்த சிறுவர் தோட்ட நிகழ்ச்சியிலே நாங்கள் இணைந்து கொள்வோம். பிள்ளைகளோட நிகழ்ச்சியை இனி வரும் நாட்களில் தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ பிள்ளைங்களா. காட் பிளஸ் யூ. தமிழ்நாடு